வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பில் வெளியான தகவல். தேவேந்திரமுனையில் மீனவர் வீடு மீது துப்பாக்கிச்சூடு, மர்ம நபர்கள் தப்பியோட்டம். மோகினி நீர்வீழ்ச்சி அருகே முச்சக்கர வண்டி பள்ளத்தில் விழுந்த விபத்து, 2 உயிரிழப்பு. டித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு கால்நடைத்துறைக்கு அவசர மீட்பு திட்டம். கால்வாயின் மீது இலங்கையின் முதல் சூரிய மின் திட்டம் மகியங்கனையில் ஆய்வு. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகள் கொள்வனவு. வருமானத்தை நிரூபிக்க முடியாத பெருந்தொகை பணத்துடன் கொழும்பில் 2 கைது. வினாத்தாள் அச்சிடுவதில் தாமதம், 9ஆம் தர பரீட்சை திடீர் ஒத்திவைப்பு. பேருந்து நிலையங்களை சூழ்ந்த கடைகளில் திடீர் சோதனை, 112 வர்த்தக நிலையங்களில் பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிப்பு. திருமணத்திற்கு எதிர்ப்பு, காதலி வீட்டருகே இளைஞர் எடுத்த விபரீத முடிவு. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய 8.75% என்ற நிலையிலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் எதிர்கால கணிப்புகளை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள பதற்ற நிலைமைகள் காரணமாக உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பண்டங்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலைமை உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதுடன் பல்வேறு வழிகளில் இலங்கை பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. 2026 ஜூன் மாதத்தில் இலங்கையின் பொது பணவீக்கம் ஆண்டடிப்படையில் 6.8% அதிகரித்துள்ளதுடன் இதற்கு பிரதானமாக உள்நாட்டு எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலையேற்றமே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். மாத்தறை தேவேந்திரமுனை கந்திர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஏதெண்டு வீதியில் அமைந்துள்ள மீனவர் ஒருவரின் வீடு மீது இன்று அதிகாலை மர்ம நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி கார் ஒன்றில் வந்த சிலர் கைத்துப்பாக்கி மூலம் வீட்டை இலக்காக கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் அல்லது உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்காக கந்திர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நல்ல தண்ணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி பயணித்து முச்சக்கர வண்டியொன்று மோகினி நீர்வீழ்ச்சி அருகிலுள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். குறித்த முச்சக்கர வண்டியில் 2 முதியவர்களும் 2 சிறுவர்களும் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் முதியவர்கள் 2 உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்த 2 சிறுவர்கள் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். டித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நாட்டின் கால்நடை வளர்ப்பு துறையை மீள கட்டியெழுப்பவும் பால் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை வலிமையான நிலைக்கு கொண்டு வரவும் விசேட அவசர நிவாரண திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாய, கால்நடை, நில மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்காக அரசாங்கம் ஏற்கனவே வழங்கி வரும் நஷ்ட ஈட்டு தொகைக்கு மேலதிகமாக இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த அவசர மீட்பு திட்டத்திற்கான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதுடன் களமட்டத்தில் திட்டத்தை விரைவாக அமல்படுத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. விலங்கு தீவனம் வழங்குதல், தொற்று நோய்களை கட்டுப்படுத்துதல், விலங்கு நலன் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துதல், சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மீளமைத்தல், உணவு அமைப்புகளை பலப்படுத்துதல் மற்றும் மரபணு மேம்பாட்டின் மூலம் உயர்தர பால் பசுக்களை உருவாக்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் பிரதான நோக்கங்களாகும். இந்த திட்டத்தின் ஊடாக பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதுடன் உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரித்து நாட்டின் உணவு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கால்வாய் ஒன்றின் மீது அமைக்கப்படவுள்ள முதலாவது கனல் டாப் சோலார் சூரிய மின்சக்தி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முதல்கட்ட சாத்தியக்கூறு ஆய்வு மகியங்கனையின் வியான கால்வாய் பகுதியில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
20 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்தை கொண்ட பரந்த கால்வாயாக விளங்கும் வியானா கால்வாய் தேசிய மின்சார அமைப்பிற்கு அதிக அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வழங்கும் திறனும் ஆண்டின் பெரும்பகுதியில் கிடைக்கும் போதிய சூரிய ஒளியும் உள்ளதால் இத்திட்டத்திற்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கால்வாயின் மீது சூரிய மின் தகடுகள் பொருத்தப்பட உள்ளன. இதன் மூலம் நீர் ஆவியாவதை குறைத்தல், கடுமையான வெப்பமான காலநிலையிலும் நீரின் வெப்பநிலையை கட்டுப்பாட்டில் வைத்தல் மற்றும் எதிர்காலத்தில் பசுமை ஹைட்ரஜன் போன்ற மேம்பட்ட மின்சக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அடித்தளத்தை உருவாக்குதல் போன்ற பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திட்டத்தில் பாதுகாப்பான மின்சார யானை வேலியும் இணைக்கப்பட உள்ளதால் வனப்பகுதிகளில் இருந்து வரும் காட்டு யானைகள் கால்வாயில் விழுந்து விபத்துக்குள்ளாகும் அபாயத்தை குறைக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இந்த திட்டம் நீரை எடுத்து செல்லும் கால்வாயாக மட்டுமில்லாமல் சுத்தமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நீர்வளங்களையும் காட்டு யானைகளையும் பாதுகாக்கும் இலங்கையின் பசுமை மின்சக்தி கொள்கைக்கு புதிய திசையை காட்டும் தேசிய அளவிலான முன்னோடி அபிவிருத்தி திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டம் தொடர்பான விசேட கள விஜயமும் முன்னேற்ற மறுஆய்வு கலந்துரையாடலும் கடந்த 20ஆம் தேதி மகியங்கனியில் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவீந்திர பண்டார, பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுதத் பலகெல்ல மற்றும் மகியங்கனி பிரதேச சபை உறுப்பினர் அலகுகோன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் நீண்ட தூர பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக 600 புதிய சொகுசு குளிரூட்டப்பட்டு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரசு முதலீட்டு திட்டத்தின் கீழ் 49 முதல் 54 பயணிகள் அமரும் வசதி கொண்டு 600 புதிய சாதாரண வகை பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு ஆரம்பத்தில் 14.4 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் 2025-2026ஆம் ஆண்டிற்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நகரங்களுக்கு இடையிலான மற்றும் நீண்ட தூர போக்குவரத்திற்கு உயர்தர வசதிகள் கொண்ட குளிரூட்டப்பட்ட பேருந்துகளே மிகவும் பொருத்தமானவை என்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்கிணங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த சாதாரண வகை பேருந்துகளுக்கு பதிலாக தற்போதுள்ள வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டிற்குள் 600 சொகுசு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சம்பாதித்த விதத்தை உறுதிப்படுத்த முடியாத 2,70,00,000 ரூபாய் பணத்துடன் 2 சந்தேக நபர்கள் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை கொம்பனி தெரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பார்க் வீதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது காரொன்றில் கொண்டு செல்லப்பட்டிருந்த குறித்த பணத்துடன் 2 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு 13 மற்றும் 14 பகுதிகளைச் சேர்ந்து 54 மற்றும் 59 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பணம் சட்டவிரோத முறையில் சம்பாதிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 2ஆம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த 9ஆம் தரத்துக்கான புவியியல் மற்றும் குடியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வி திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட இந்த பரீட்சை எதிர்வரும் ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என தென்மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்துள்ளார். பரீட்சை வினாத்தாள் அச்சிடும் பணிகள் ஏற்பட்ட தாமதம் காரணமாக உரிய கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு வினாத்தாள்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மாற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட கல்வி வலயங்களில் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் தூர சேவை பேருந்து முனையங்களை சூழ்ந்துள்ள கடைகள் மற்றும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் போது மொத்தம் 112 கடைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. சோதனைகளின் போது உற்பத்தியாளர் குறிப்பிட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு பானங்கள், சிற்றுண்டிகள் மற்றும் பொதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல், பொருட்களின் விலைகளை தெளிவாக காட்சிப்படுத்தாதமை, உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி, தொகுதி எண், உற்பத்தியாளர் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்ட கட்டாய தகவல்களை குறிப்பிடாதமை, மேலும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தி இருந்தமை
உள்ளிட்ட பல்வேறு சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட கடைகள் மற்றும் உணவகங்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் உரிய நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோர் மற்றும் தரமற்ற உணவுகளை வழங்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக எந்தவித பாரபட்சமுமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை எச்சரித்துள்ளது. இதேபோன்ற திடீர் சோதனைகள் எதிர்காலத்திலும் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை அலுவலக நேரங்களில் 1977 என்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு பொதுமக்கள் அறிவிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கிரிமெட்டிய மில்லகாமுலு பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞரின் சடலம் அவரது காதலியின் வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேயிலை தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தெரிவிக்கப்படுகின்றது. காதலியின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காத சூழ்நிலையால் மனமுடிந்த அவர் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனினும் உயிரிழப்புக்கான துல்லியமான காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் கம்பளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் 4 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கண்டி பிரதான நீர்வளங்கள் திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளை அடுத்து இன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறித்த பகுதிகளுக்கு தற்காலிகமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரஜபகில்ல மெதவல சேவை நீர்த்தகங்கள், கலக்கெதிர சேவை நீர்த்தகம் மற்றும் மாவத்தகம சேவை பகுதிகளுக்கு உட்பட்ட பல கிராமங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் நீர்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. உடுபாவல, பெலகுள்ள, ரஜபகில்ல, அத்ரகம, மெதவல, கெவும்ஹோகே, கரங்ககதென்ன, படுகொட, எகலகஸ்கின்ன, ஹெலகெதர, வேபட, பூயங்குடு, மாவத்தகம் உள்ளிட்ட பல பகுதிகள் இந்த நீர்வட்டின் கீழ் வருவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் வழக்கமான நீர் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் தேவையான அளவு நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வடலியடைப்பை புறப்படமாகவும் இந்தியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணேசமூர்த்தி ஜெயசிங்கம் அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொழும்பை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆண்டன் நெடுவல் ஸ்டான்லி மேனுவல் அவர்கள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உரும்பராய் வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி சோபிகா ரிசிஹரன் அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கட்டுவன் தெற்கு ஏழாலையை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவஞானபதி தியாகராஜா அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.